ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒரஞ்சி கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நல்லா கிராமத்து ஸ்டைலில் மீன் குழம்பு அரைச்சி வைக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்காக நான் வந்து சின்ன வெங்காயம் இல்லைனா பெரிய வெங்காயம் எது வேணால் எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு 1/4 கிலோ அளவுக்கு எடுத்து வதக்கி வச்சுருக்கேன். இப்போ மல்லியை நல்லா ஒரு கை அளவுக்கு வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் வெள்ளைப்பூடு அப்படியே பச்சையாக எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் மஞ்சப்பொடி, ஜீரகம், குறுமிளகு இதெல்லாம் நான் வந்து அரைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இதில் நான் மல்லியை மட்டும்தான் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் நல்லா தேங்காய் வந்து ஒரு அரை மூடி எடுத்து வச்சுருக்கேன். அது கூட ஒரு துண்டு இஞ்சியை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் இந்த மல்லி இதெல்லாம் காமிச்சேன்ல, அதை தனியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தேங்காயும் இஞ்சியும் தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நான் அம்மியில் தான் எல்லாத்தையுமே எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். அந்த மல்லி இதெல்லாம் அரைச்சி வச்சதெல்லாம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்து எண்ணெய் ஊற்றி அதை நல்லா வதக்கி விட போகிறேன். பாருங்க, எண்ணெய் ஊற்றி அந்த மசாலாவை மட்டும் தனியாக வதக்கி விடவும். இந்த மிளகாய் தூளும் நல்லா வதக்கி வரும்போது டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அது கூட மசாலா கருகாமல் இருக்கிறதுக்காக ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வதக்கி விட்டு, இப்போ நான் தனியாக தேங்காயும் அரைச்சி வச்சுருக்கேன்ல, அதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா கிராமத்து ஸ்டைல் சூப்பராக இருக்கும். ஆனால் நான் இதில் முழுக்க முழுக்க அம்மி மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். தக்காளி இப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரி இதில் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 தக்காளி பழத்தை எடுத்துக்கோங்க. இதை நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த அரைச்ச பேஸ்ட்டையும் இதில் நல்லா சேர்த்துக்கலாம். நான் 2 தக்காளி பழம் தான் போட்டிருக்கேன். ஒரு கை அளவுக்கு நான் வந்து புளி எடுத்திருக்கேன். மீன் குழம்புக்கு புளி கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். அதை நல்லா கரைச்சி அந்த மசாலா கூட இதையும் நல்லா சேர்த்துக்க போகிறேன். பாருங்கள், இப்போ தேவையான அளவு உப்பும் போட்டுக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டு இந்த மீன் குழம்பு நல்லா கொதிச்சு வரணும். இது கொதிக்கிறதால தான் வந்து டேஸ்ட்டே இருக்குது. ஸோ இந்த மீன் குழம்பை நல்லா ஒரு 10-15 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. ரொம்ப வற்றினாலும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கூட நீங்கள் நல்லா கொதிக்க விட்டு, இந்த மாதிரி மசாலா மணம் சுத்தமாகவே இருக்கக்கூடாது. அதனால் நல்லா இந்த மாதிரி நல்லா கொதிக்க வச்சுட்டு விட்டுருங்க. அதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் மசாலா வாடையெல்லாம் போனதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொரு மீனாக இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த இந்த கிராமத்து ஸ்டைல் மீன் குழம்புலாம் நீங்கள் எந்த மீன் வேணாலும் இந்த மாதிரி ஸ்டைலில் நீங்கள் செய்யலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் வந்து இப்போ வந்து அயில மீன் எடுத்திருக்கேன். நீங்களும் உங்களுக்கு எந்த மீன் இருக்கோ அந்த மீன் எடுத்துக்கலாம். இந்த ஸ்டைலில் எந்த மீன் குழம்பு வச்சாலும் ரொம்பவே சூப்பராக இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். நான் இதை ட்ரை பண்ணேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கிராமத்து முறைப்படி. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ நான் எல்லா மீனையும் இதில் சேர்த்துட்டேன். இதை நல்லா ஒரு கொதி, மீன் வந்து சீக்கிரமாக வெந்துடும். அதனால் மீன் வேகிற அளவுக்கு ஒரு கொதி விட்டு நல்லா இதை வந்து இறக்கி எடுத்துடணும். பாருங்கள், மீன் குழம்பு நல்லா ஒரு கொதி விட்டு நல்லா வெந்துருச்சு. இப்போ மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், மீன் குழம்பு செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி கிராமத்து ஸ்டைலில் மீன் குழம்பு வச்சிங்க அப்படின்னா டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.